கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ் பல முறை நாம் கேட்ட ஹதீஸ் தான். சமூக வலைத்தளங்களிலே இந்த ஹதீஸ் அடிக்கடி இதோ உங்களுக்காக இந்த ஹதீஸ்கள் போடப்படுகிறது, நன்மையின்பால் நீங்கள் விரையுங்கள் என்று இதை சமூக வலைத்தளங்களிலே, வாட்ஸ்அப்களிலே, இன்ஸ்டாகிராம்களிலே வருகின்ற ஒரு செய்தியாக இருந்தாலும் நாங்கள் அதிலே பொடுபோக்குத்தனமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த விடயத்தை உங்களுக்கு முன்னால் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜும்ஆவுடைய நாளில் கடமையான குளிப்பை குளிப்பதை போன்று குளித்துவிட்டு, கடமையான குளிப்பது எப்படி என்பதிலேயே பிரச்சனை இருக்கிறது. நிறைய பேருக்கு 4, 5, 6 பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். கடமையான ஒரு குளிப்பை எப்படி குளிப்பது என்பதிலே இன்று கூட குர்ஆன் சுன்னா ஒளியில் இப்படித்தான் குளிப்பது என்ற தெளிவில்லாமல் இருக்கின்ற பெற்றோரும் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, இறைத்தூதர் சொல்லுகின்ற வார்த்தை, ஜும்மாவுடைய நாளில் கடமையான குளிப்பை போன்று குளித்துவிட்டு பின்னர் நேர காலத்தோடு யார் பள்ளி வாயலுக்கு, ஜும்மாவுடைய தினத்தில் தான் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஜும்மாவுடைய தினத்தில் கடமையான குளிப்பை குளிப்பது போன்று குளித்துவிட்டு யார் ஜும்மாவுடைய தினத்தில் நேர காலத்தோடு பள்ளிக்கு வருகிறார்களோ அவர்கள் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹுடைய பேரில் குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவாதம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. என்னுடைய நபி தன்னிச்சையாக எதையும் பேச மாட்டார், அல்லாஹ் அவருக்கு வஹீ அறிவித்ததைத்தான் அவர் உங்களிடத்திலே பேசுவார். மார்க்கம் என்றால் அது அவருக்கு சொல்லப்பட்ட செய்திதான். ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளிலே அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கின்ற போது உங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே ஒரு ஒட்டகத்தின் விலை இலங்கை காசியில் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரு ஒட்டகத்தை வாங்க முடியுமா என்பது இன்றைய காலத்திலே கேள்விதான். அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரு ஏழை, பரம ஏழை, ஒரு முட்டையை கூட வாங்கி அல்லாஹ்வுடைய பெயரால் கொடுக்க முடியாத ஒரு ஏழை இந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அல்லாஹ் அதை இலகுவாக்கி இருக்கிறான் என்றால், இதையும் அடைந்து கொள்ள நானும் நீங்களும் தயாரில்லை என்றால், அந்த ஜும்மா தினத்திலும் மிம்பரிலே கொத்துபா செல்லுகின்ற போதுதான் நான் வருவேன் பள்ளிக்கு என்று நான் முடிவு செய்தால், அல்லது எனது வேலைப்பளு காரணமாக என்னால் வர முடியவில்லையே என்று நானாக எனக்கு ஒரு தடையை விதித்து கொண்டால், இந்த நன்மையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பது என்பது சாதாரண நன்மை அல்ல. ஹஜ்ஜில் கூட 7 பேருக்குத்தான் அந்த நன்மையை அல்லாஹ் பிரித்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். 7 பேர் அந்த நன்மைகளை ஹஜ்ஜுடைய குர்பானியிலே பிரித்தெடுக்கலாம். ஒரு ஏழை சகோதரன் நேர காலத்தோடு அழகான முறையிலே வீட்டிலே கடமையான குளிப்பை குளிப்பதை போன்று குளித்துவிட்டு பள்ளிக்கு நடந்து வந்தால், அந்த வருகின்றவருக்கு நேர காலத்தோடு பள்ளிக்கு வந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சிந்தித்து பாருங்கள். அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை, அவருடைய பாவங்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தரஜாவை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். பள்ளிக்குள்ளே வந்து காத்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் ஈடுபட்டவராக பதியப்படுகிறார். ஜும்மாவுடைய கொத்துபாவை கேட்கின்ற போது அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஜும்மா முடிந்த பின்பு அவர் ஒது முடியாத நிலையில் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கும் வரை தொழுகையில் இருப்பவராக கணிக்கப்படுகிறார். இதே நேரத்திலே அவர் நேர காலத்தோடு வந்தவர் என்பதால் 25-30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி குர்பானி கொடுக்கின்ற ஒரு நன்மையையும் சேர்த்து அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கிறான் என்றால், அந்த நன்மையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள இதுவரை எந்த முயற்சி செய்திருக்கிறோம் சகோதரர்களே? நேர காலத்தோடு பள்ளிக்கு செல்லுகின்ற சாரார் ஒருவர் அல்லது ஒரு சாராருக்கு அந்த குறிப்பிட்ட நேரம். 2வது சாராரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யார் அந்த 2வது நேர காலத்திற்குள் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மாட்டை அல்லாஹ்வின் பெயரால் குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அந்த குளித்து கொண்டு முறைப்படி பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன நன்மைகளோடு சேர்த்து அந்த 2ஆம் சாராரில் நானும் நீங்களும் இருந்துவிட்டால், ஒரு மாடு இன்றைக்கு பொத்துவிலை பொறுத்தவரை 3 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்க. ஆனால் இந்த நேரத்தை கவனமாக கவனித்து நாங்கள் பள்ளிக்குள்ளே வந்து அமர்ந்தால் அந்த நன்மையை அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வாதா செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 3வது நேரம்
அதற்குள்ளே எவரொருவர் பள்ளிக்குள்ளே நேரகாலத்தோடு வருகிறாரோ அந்த 3வது கட்டத்திலே வருகின்ற சாராருக்கு அல்லாஹ் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். நான் ஏன் இதையெல்லாம் ஆசைப்படக்கூடாது? ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு முன்னே நான் சொல்லுகிறேன் என்றால், ஏன் இந்த நன்மைகளை நான் இழக்க வேண்டும்? அப்படி நன்மைகளை நான் இதுவரை பெற்றதில்லையே, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க எங்கே அப்பா எனக்கு பணம் இருக்கிறது என்று கேள்வி உங்களுக்கு முன்னால் வந்தால், இதோ அந்த நன்மை உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களை காத்திருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் எவ்வளவு பாக்கியசாலிகள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பாக்கியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். அதை பெற்றுக்கொள்ள முனையாத, அதற்கு ஆசை இல்லாத, அதன்பால் விரைந்து செல்ல முடியாத மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யாருடைய குற்றம் சகோதரர்களே? அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவனிடத்திலே ஹசானா இருக்கிறது. அள்ளி எடுத்தால் குறைந்து விடாத ஹசானா. அதை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் தயாரா என்று மார்க்கம் நம்மிடத்திலே கேட்கிறது. நானும் நீங்களும் தயாரில்லை என்பதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் இனிமேலும் நாம் அப்படி காலம் கழிக்கக்கூடாது சகோதரர்களே. அதே போன்று பாருங்கள், 4வது ஒருவர் 4வது அந்த நேரத்தோடு வந்த 4வது நேரத்தை சந்திக்கும் நிலையிலே வந்தால் அந்த ஆட்டுக்கு பின்னால் வருகின்ற அந்த சாரார் ஒரு கோழியை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். 5வது சாரார் ஒரு முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்த சதக்கா கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், இந்த நன்மைகள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரம் என்ன தெரியுமா? இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முதல் நாம் பள்ளிக்குள்ளே வந்திருக்க வேண்டும். இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் அதற்கு பின்னால் வருகின்றவர்களுக்கு பெரிய கைசேதம் ஒன்று காத்திருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த நன்மைகள் எதுவும் கிடைக்காது என்பது ஒரு புறம் இருக்க, மலக்குமார்கள் வாசல்களிலே நின்று கொண்டு அவர்களுடைய ஏடுகளிலே நம்முடைய பெயர்களை பதிந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஏட்டை மடித்து விட்டவர்கள் கொத்துபாவை கேட்க அமர்ந்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர்! மலக்குமாருடைய ஏட்டிலே என் பெயர் இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாத மனிதனாக நான் வாழ முடியும்? அல்லாஹ்விடத்திலே அந்த ஏடு விரித்து காட்டுகின்ற போது என்னுடைய பெயர் அந்த லிஸ்டிலே இல்லாத நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற மனிதனாக நான் அல்லாஹ்விடத்திலே நாளை செல்கிறாள். என்னுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹுத்பாவுடைய நாள் என்பது, ஜும்மாவுடைய தினம் என்பது எங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்ற ஒரு நாள். அந்த நாளில் கூட இந்த துனியாவிலே நாங்கள் மூழ்கி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பிலே நீங்கள் ஏற்கனவே பலமுறை கேள்விப்பட்ட செய்தியை இன்னும் உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நன்மைகளோடு நேரகாலத்தோடு பள்ளிக்கு வருகின்ற நாங்கள் 2 ரக்காத்துகள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் பள்ளியிலே அமரக்கூடாது, அமர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். 2 ரக்காத்துகள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் நீங்கள் பள்ளியில் அமர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எனவே 2 ரக்காத்துகள் தொழாமல் நாங்கள் அமரக்கூடாது. 2 ரக்காத்துகள் தொழுவிட்டு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான நன்மைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். இருக்கின்ற நேரத்திலே குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். அல் குர்ஆன் எங்களுக்கு வாரி வழங்குகின்ற நன்மைகளை போன்று எந்த ஒரு இபாதத்தும் வாரி வழங்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய திலாவத்தை பற்றி சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமை ஓதுகின்ற மக்களுக்கு வாரி வழங்குகின்ற நன்மைகளை அலிஃப் லாம் மீம் என்று அந்த 3 அச்சரங்களை ஒருவர் ஓதினால் 30 நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோம், தௌபா செய்கிறோம், பாவமுச்சி வருகிறோம். எங்களுடைய நேரம் இருக்கின்ற வரையில் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அல்லது தஸ்பீகளை எடுத்து சொல்லுகிறோம், அல்லது நாங்கள் ஔராதுகளை ஓதுகிறோம், அல்லது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வை புகழ்கிறோம். எதை செய்தாலும் ஜும்ஆவுடைய தினத்திலே எங்களுக்கு நன்மைகள் ஏறிக்கொண்டே, எங்களுடைய மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கின்ற அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்க அல்லாஹ் காத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நீண்ட நெடிய தலைப்பாக இருந்தாலும் இந்த ஜும்மாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை நிறைந்த நாள்.
அந்த நாளின் நன்மைகளை நானும் நீங்களும் பரிபூரமாக பெற வேண்டும். அந்த நாளிலே இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு இபாதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதன் மீது யார் அந்த நாளிலே ஸலவாத்தை அதிகம் சொல்வார்களோ, உங்களுடைய ஸலவாத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. என்னிடத்திலே உங்கள் ஸலவாத்துகள் எடுத்து காட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்ன செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய ஸலவாத்தை இன்று எடுத்து காட்டப்பட்டு, இன்னானுடைய மகன் இன்னான் உங்களுக்கு சலாம் சொன்னான் முஹம்மதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எடுத்து காட்டுகின்ற போது என்னுடைய பேரும் அதிலே இருக்க வேண்டும். அதிகம் நான் ரசூலுல்லாஹ்வை நினைத்து ஸலவாத்து சொன்ன மனிதனாக என்னுடைய ரசூலுல்லாஹ்விடத்திலே என்னுடைய பேர் செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையிலாவது நாங்கள் விரைந்ததை செய்யக்கூடாத சகோதரர்களே.